நானும் என் மனைவியும் விஜய் பார்த்தேன். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் அரசியல் கேஷுவலாக சொன்னேன். நான் அரசியல் அவர் எப்போவுமே பேசுகிறதே அப்படி தான் பேசுவேன். சும்மா பெரிய விஷயத்த நான் தெரியுமா அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. சும்மா கேஷுவலாக நான் அரசியலுக்கு வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், யோசனை பண்ணி டிசைட் பண்ணேன் அப்படி இல்லை. டிசைட் பண்ண பிறகு தான் சொல்கிறேன். எப்போவுமே அர்த்தம் டிசைட் பண்ண பிறகு தான் சொல்கிறேன். நான் அப்போ சொன்ன சில விஷயங்கள் டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு சாதாரணமாக விட மாட்டேன். அப்படியே சொன்னேன், சாதாரணமாக விட மாட்டேன். நீ வரக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் அந்த அளவுக்கு பின்பற்றலாம் நான் சொன்னேன். இது வரைக்கும் அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்தேன். கூலாக வாங்கிட்டு ஃபேஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன், ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ லிஸ்ட்டு கொடுத்தீங்களே என்ன அது வேண்டாம். அது எல்லாருக்கும் எங்கள் ஏஜில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும்.